ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். இந்த பதிவுடைய சரத்து என்னன்னா, சனி தொழில்காரகரா அப்படிங்கிறத வழக்க பாருங்க. எனது பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் பலன்கள் இருக்கு. தனிப்பட்ட ஜாதகமானாலும் கோல்சார பலன்களாலும் இதை அடிப்படையாக வைத்து தான் பலன் சொல்லணும். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு, சூட்சும கோட்பாடு. நேற்றுலாம் சூட்சும கோட்பாட்டில் லக்கணத்துல செவ்வாய் இருக்குதுங்க, உச்சமா கேது இருக்கிறதுனால உறுதியா சொன்ன இவர் படபடப்பு இல்லாதவர், கோபம் இல்லாதவர். ஆமாங்க, உண்மைங்க, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள். இந்த சுபத்துவம்னாலே ஜோதிடர்களுக்கு புரியல. அனைத்து ஜோதிடர்கள் மதிப்புக்குரியவர்கள் ஆனாலும் சில விஷயங்கள்ல ஜோதிடத்தை மறுக்கக்கூடியவர்களுக்கு வெறுவாயம் நன்றாக அவளுக்கு அவள் போட்டது மாதிரி ஆயிரும். இந்த ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறாமே நம்ம இருக்கும்பொழுது அவங்க எள்ளி நகையாடுவார்கள். கண்டிப்பா கேள்வி தானே பேசுவாங்க. அப்ப ஜோதிடம் எதுல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜோதிடரும் இதை நினைச்சோம்னா அவங்க எல்லாம் பேசுவாங்களா? பாருங்க, மதிப்புக்குரிய ஜோதிடம் எந்த கலையிலும் உயர்ந்தது தானே ஜோதிடம். ஜோதிட பிறப்பதற்கே நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிறது உறுதியா சொல்லுவேன். இந்த கோவில்ல பூ கட்டுறவங்க, இறைப்பணி செய்யறவங்க, இவங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பிறவிகள் அப்படின்னு சொல்லும்போது ஜோசியத்தையும் சேர்க்கணுங்க. நீங்க எந்த ஒரு தொழில இருக்கிறவங்களுக்கும் கடைசி அவங்களும் ஆக்டிவேஷன் பண்றது கிரகம் தானே. பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவங்க கிரகங்கள் ஆளுது தானே. பெரிய மருத்துவர் சர்ஜனா இருந்தாலும் அவரையும் கிரகங்கள் ஆளுது தானே. ஏன் பலன் சொல்ற ஜோதிடவே கிரகங்கள் ஆளுங்க தானே. அப்ப ஜோதிடத்தோட அடிப்படையை புரிஞ்சுக்கிறோம்ல. நம்ம பராசரர், வாராகமிகர் போன்ற மேன்மை மிக்க மகரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க? கிரகங்கள் இருக்கு, பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் பிரிச்சிருக்காங்க. லக்கணத்துக்கு பாவர் சுபர் அது வேற. அப்ப சுப கிரகங்கள்னா அவர்கிட்ட ஒளி இருக்கிற கிரகங்கள் சுப கிரகங்கள். ஜோதிஷம் ஒளியியல். ஒளி இல்லாம இருக்குல்ல, அடுத்த கிரகங்களை நம்பி இருக்குல்ல, அது பாவகிரகம் தானே, முழு பாவகிரகம் தானே. ராகு இருள் பாவகிரகமாக அது தன்னுடன் சேர்ந்த பார்த்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு பெற்ற கிரகங்கள் இந்த பலனை போல ராகு செய்யும். சுபத்துவத்துக்கு தகுந்தவாறு ராகு இருக்கக்கூடிய குணங்கள் பாவ தன்மையாக இருந்தாலும் பல மடங்கு பிரதிபலிக்கும். யோகமா இருந்தாலும் பல மடங்கு பிரதிபலிக்கும். ஒருத்தருக்கு வாழ்நாள்ல ராகு திசை வந்துச்சுன்னா முன்னாடி சம்பாதிக்காம இருந்தால் கூட பேர் புகழ் கிடைக்காம கூட இந்த ராகு திசையில கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப அனுபவமான வார்த்தைகள். இப்ப ஜோதிட ஆர்வலர்கள் பாருங்களேன், ராகு திசை இருக்கிறது ஜாதகம் பாக்குறவங்களுக்கு ராகு திசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆர்வமா இருக்காங்க ஜோதிடத்துல. இது அழகா ஜோதிடத்துக்கும் ராகுக்கும் ஒரு தனிப்பட்ட அமைப்பு உண்டுங்க. இப்ப நம்ம பேச போறது சனி தொழில்காரகரா. மற்ற கிரகங்கள்லாம் குருட்ட அவர்கிட்ட ஒளி இருக்கு, ஒளி மங்கிறது அடுத்த விஷயம். சுக்கரன்ட்ட ஒளி இருக்கு, 2ஆம் நிலை சுபம். புதன்ட்ட ஒளி இருக்கு, பௌர்ணமி சந்திரனால ஒளி இருக்கு, அமாவாசைன்னா பாவராக போயிடுவாரு. அப்ப சனி முழு பாவகிரகம் இயல்பு நிலையில அது தருத்திரம் வறுமை இந்த மாதிரி தான் கொடுக்கும். அடுத்த கிரகம் சனியில அடுத்த கிரகம் தான் செயல்பட வைக்கும் நல்ல தன்மைக்கு. ராகு நன்மை தீமையில கலந்து அது பச்சோந்தி கிரகம். எந்த கிரகம் யாரோட சேர்றாரோ அவர் மாதிரியே இருப்பார்கள், வேற. சனியை பத்தி தான் பேசுறோம். இப்ப மதத்தையும் ஜோசியத்தையும் ஒண்ணு செய்யக்கூடாது. ஈஸ்வர பட்டம்லாம் அவர் சனிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. புராணத்தை ஜோதிடத்துல கொண்டு வரக்கூடாது. இறைவன் இல்லாம கிரகங்கள் இல்லை, கிரகங்கள் இல்லாம ஜோதிடம் இல்லை, ஜோதிடம் இல்லாம மனிதன் இல்லை. இப்படி தொடர்புதான் இருக்கக்கூடிய பலன் சொல்ல இறைவனை உள்ள இருக்கக்கூடாது. சனி ஈஸ்வரெல்லாம் கிடையாது. அது ஒரு தடதாமதம் கொள்ளக்கூடிய கிரகம். இப்ப காரகம்ங்கிற விஷயத்துக்கு வருவோம். சனி தொழில்காரகரா? இதுக்கு முதல்ல ஒவ்வொன்றுக்கும் காரகத்தை பார்ப்போம். 9 கிரகத்துக்கும். சூரியன் பிதுர் காரகன், தந்தைக்கு காரகன். ஆன்ம காரகன். லக்கணத்தை பார்க்கும்போது சூரியனையும் பார்க்கணும். ஆன்மா எதுக்குமே கலங்காம இருக்கிறதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும், சரியா? அது சந்திரன் மாதா காரகன், மனசுக்கு காரகன். ஒருவேளை உடல் காரகன் சொல்லலாம், சந்திர உடம்பு தானே. செவ்வாய் சகோதர காரகன், அதாவது ஒரு நல்ல திடகாத்திரத்துக்கு காரகன், சரியா? பராக்கிரமத்துக்கு காரகன், முயற்சிக்கு காரகன் செவ்வா. பூமி காரகன். புதன் அறிவு காரகன், நல்ல சிந்தனை, அதாவது அறிவு, மேம்பட்ட அறிவு, அதுக்கு காரகன். இதுக்கு நான் கல்விக்கு காரகன், வித்யாகாரகன் சொல்றது. ஜோதிடத்துக்கும் அவர் தான். குரு புத்திரகாரகன், தனகாரகன். காசு பணம் வரைக்கும் குரு நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. புத்திரகாரகன். ஆன்மீகத்துக்கு அவர் தான்.
ஆன்மீக காரகன் சொல்லலாம். சுக்கிரன் களத்திர காரகன், சொகுசுக்கு காரகன் அவர் தான். சரியா? அதுபோல அவனுடைய செவ்வாய்க்கு வீரியமும் ஒன்று இருக்குங்க. இப்படிலாம் சொல்லும் பொழுது சனின்னு வந்துட்டா இயல்பு நிலையில துன்பம் தருபவருங்க. அவர் வந்து துக்க காரகன் அப்படின்னு சொல்லணும். ஒரு இதை வந்து உண்மையா உணர்ந்து என்னுடைய குருநாதர் வந்து ஞானிகள் எழுதி வச்சாங்க. குருநாதர் 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. ஜாதகத்துல ஒத்து வருது இல்ல, ஒரு ஜாதகத்துல ஒத்து வருதா, அனைத்து ஜாதகத்துல ஒத்து வருது இல்ல. அப்ப நம்ம ஏத்துக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு? நம்ம அவருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு, எல்லா நூல்களும் சொல்லுதுன்னா எல்லா நூல்களும் மேன்மை இல்லை உள்ளது இல்லைங்க, அவருக்கு அனுபவத்தில் எழுதுறதுதான். அப்ப அவருக்கு பட்டம் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரன் நம்ம சொல்லவே கூடாது, அவருடைய இயல்பான குணத்தை சொல்லணும். ஆன்மீகத்துல வந்தா கூட குருசனிக்கிறது ஆன்மீகம் நல்ல கணி. இதுல ஒரு நுட்பம் சொல்றேன். அந்த 3 குருசனிக்கிறதுல கேது வலுத்தா மட்டுமே, கேது அதிகமான வலுப்பெற்றிருந்தால் மட்டுமே அவர் ஞானவானா இருப்பார். ஞானம்னா என்ன? கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும் இல்லை, இறைவனை நம்ம மனசுல நினைக்கலாம். எதாவது மனிதனுக்கு தேவையோ மனசாட்சிப்படி மக்கள் சேவை சனி வந்துடும். இப்ப இந்த கேது வந்து ஞானம்ங்க. போய் வந்து கோவில் போய் அபிஷேகம் பண்ணாதான் அப்படிங்கிறது கிடையாது. ஒழுக்கமாக மனிதனுக்கு தேவையில்லை, யாருக்கு இம்சை இல்லாம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கறது கேது வளர்த்திருந்தா. அந்த குரு சனி கேதுல குரு வளர்த்திருந்தா பக்திமான். சனி கேது கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும் பக்திமான். 3க்குமே சுகத்துவ பாவத்தன்மை இருக்குல்ல. எந்த இடத்துல சேர்ந்திருக்காங்க, எப்படி சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல. இதுல சனி வளர்த்துச்சுன்னா சித்தர் மாதிரிங்க, நானே இறைவன் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்களேன். ஒரு பெரிய பெரிய மகான்களா இருந்தாலும் சரி, மடாதிபதிகளா இருந்தாலும் சனி வளர்த்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க பாருங்க, நம்ம மகா பெரியவர், காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் வணக்கத்துக்குரிய தெய்வம், மகா பெரியவான், முற்றும் ஞானவான், நல்ல அவர் மகான்கள் மிக உயர்வானவர். அவருக்கு சனி வலுக்கலை. அப்ப நான் தான் சாமி என்ன கும்பிடு, சித்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயல் தெரியும். அந்த சனியை சுகப்படுத்தினா கூட ஆன்மீகத்துல இப்படிதான் வரும். சித்தர் மாதிரி, சித்தர் அப்படிங்கிற மாதிரி, எங்கேயும் நான் போக மாட்டேன், நானே இறைவன் அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க, அந்த சாயல்ல அது வரும். இப்ப தொழிலுக்கு எடுத்துக்கிடுவோம். சூரியனை முதல் சொல்லும் பொழுது தொழில்காரகன் ஆன்மகாரன் சொன்ன தொழில்காரன் அவர் தான். தொழில்காரன் அவர் தாங்க. ஒரு ஜாதகத்துல எல்லாமே நிறைவா இருந்தாலும், 10ஆம் இடம் அதிபதி நல்லா இருந்தாலும், பொதுவாக சூரியன் வளர்த்திருந்தா தான் அவருக்கு தொழில் அமைப்பு, அந்த ஒரு நிர்வாகத்திறன் இதெல்லாம் வரும், அந்த அமைப்பு. இப்ப சனிகள் வந்து அடிமைக்கு காரகனுங்க. வேலை ஆட்கள் நமக்கு இருக்காங்க பாருங்களேன். இப்ப ஒரு வீட்டுல ஒரு நிலம்பலத்தோட ஒரு ஜமீன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கீழே எல்லா வேலைக்கும் ஐயா என்ன சொல்லுங்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க பாருங்களேன். அவருக்கு சனி வளர்த்தவங்க. சனி சுபத்தன்மையா இருக்கும். அப்ப வேலையாள் வந்து பணிபுரிகிறார்கள் அப்படிங்கிற. சனி வளர்த்தா வேலைக்கு உள்ளவர் தாங்க சனி. சூரியனும் அது ஒலிக்கிறகம், அதுவும் தொழில்காரகனா, சனியும் தொழில்காரகனா, 2 பேருக்கு வித்தியாசம் இல்லையா? சனி வேலைக்கு உள்ளவருங்க. சனி வலுத்தவங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு இடத்துல பாருங்களேன், ஒரு முதலாளி இருக்காரு, வேலையாளர்களா இருப்பாங்க. சனி அவருக்கு வலுத்திருக்கும், அவரே இறங்கி வேலை செய்வாரு. தொழில் அவரது தான், வேலையாளர்கள் இருப்பாங்க, அவரே இறங்கி வேலை செய்வார். பாவத்தன்மையா இருந்தா கொஞ்சம். சனி சுபத்துவமா இருந்தா தான் சொகுசு கிடைக்கும். அப்ப சனி தொழில்காரங்களாம் கிடையாதுங்க, துக்கக்காரகனுங்க. அவரை நல்ல கிரகங்கள் இவரால் சுயமா நல்ல செய்யறதுக்கு இறைவன் அனுமதிக்கல. மற்ற கிரகங்களுடைய தயவு இருந்தால் தான் அவர் வந்து நல்லது செய்வாரு. அரவர சுபத்துவமா இருந்தா கெடுதல் செய்ய மாட்டாரு. நல்ல சுபத்துவம் அதிகமா குளிப்பாடணும். அதிகமான சுபத்தன்மை பெற்றால் மட்டுமே ஆதிபத்திய நன்மைகளை செய்வார். ஒரு 4ஆம் இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீடு வாசல் வாகனங்கள் இதெல்லாம் நல்லா பெருகும். பாவத்தன்மை இருக்கக்கூடாது. சுத்தமா வந்து 3-4 கிரகங்கள் சுபத்தன்மை படுத்தணும். சுக்கிரன் சேர்ந்து குரு பார்த்து பௌர்ணமி சேர்ந்துருந்துச்சுன்னா சனியின் தொழில் இருக்கும், அது நல்ல அமைப்புல வருங்க. அப்ப தொழில்காரகன் அப்படின்னு கணக்கெடுத்தா சூரியன் தான் தொழில்காரகன், சனி தொழில்காரன். அவர் வந்து வேலைக்கு உள்ள வேலையாட்கள் குறிக்கக்கூடிய காரகனுங்க சனி அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப என்னை பத்தி சொல்றேங்க, அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் 1300க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, ஆன்லைன் வர்த்தகம், ஹோட்டல் பிசினஸ், மருத்துவம், என்ன படிச்சா என்ன நம்ம வேலை செய்யலாம்,
படிச்சது ஒண்ணு வேலைக்கு அமைஞ்சிருக்கிறது ஒண்ணா இருந்தாலும் அதுலயும் நல்லா இருக்காரா? பாயிண்ட போறீங்க. படிச்சது ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணு, அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் அதுல நல்லபடியா இருக்காரா? படிச்சது ஒண்ணு, வேலையில வேற வேலையை தெரிவித்து அதுல பின்னடைவா இருக்காரா? படிச்ச தொழிலே போய் வேலையில பின்னடைவா இருக்காரா? கிரக பாவ சுபத்துவ பாவத்துவம், துணை பாவகங்கள். தொழிலை பார்த்தோம்னா 10ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. 10ஆம் அதிபதி 10 குடைய கிரகம், லக்கணம் நல்லா இருக்கணும். அது அடிப்படை. கட்டடத்துக்கு அஸ்திவார மாதிரி. டிரான்சாக்சன் 2ஆம் பாவம், 10 தொழில் சொல்லிட்டேன். 11 லாபம், தசாபத்திகள். இதெல்லாம் நிறம் அடுத்தடுத்து இருந்தா ஒருத்தர் ஆரம்பித்த தொழில பிள்ளைகளும் சேர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க பாருங்களேன். அந்த அந்த நிறுவனம் அவருக்கு பின்னாடி வாழுதுல நல்ல முறையில் அவர்கள் அப்படித்தான் இருக்குங்க. ஆக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாவகம், பாவாதிபதி, காரகம் அப்படிங்கிற அமைப்புல தசாபதியில் நினைத்து ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற நினைத்து கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திரையுடைய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்லைன்ல ஜாதகம் திரும்பி நேரில் வரலாம். ஆன்லைன்ல பார்த்து புக் பண்ணுங்க. இப்ப சொன்னீங்கன்னா உடனே சொல்ல முடியாது, ஓரிரு நாட்கள் ஆகும். திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியனுக்கு மட்டும் உடனடியே செய்யக்கூடிய அமைப்புல சொல்றேன். மற்ற விஷயங்கள் உடனே முடிவெடுக்கிற அமைப்பு இருந்தாலும் அதையும் அதற்குத்தான் முன்னுரிமை. ஜாதக பலன்கள் நமக்கு அடிப்படை பலத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு நிதானமாக தெரிஞ்சுக்கிற அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு நாட்கள் கண்டிப்பா ஆகும். கிரக விளக்கத்தோட பலன்கள் கேட்டு திருமண பொருத்தம், திருமணம் எப்ப செய்யலாம், ஆனா பெண்ணும் தொடர்ச்சியா திருமண வாழ்வு எப்படி இருக்கும், தரம் எப்படி இருக்கும், திருமணம் வேற, திருமண வாழ்வு தரம் வேற எப்படி இருக்கும், தசாபதிகள் குழந்தைகளை பெற்று அவரை வளர்த்து ஆளாக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் நமக்கு தசாபதி நல்லா இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், 2 பேரும் புரிதல் எப்படி இருக்கும், அவங்க குடும்பத்துல பண வசதி எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே திருமண பொருத்தத்தில் சொல்றேன். சிசேரியன் குறிப்பதற்கு பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து தான் அவங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லபடியா உறுதியோட குறித்து கொடுக்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு 10-15 பேர்களுக்கு சொன்ன டயத்துல சில நிமிஷங்கள், சில மணி நேரங்கள் தள்ளி போயிருக்க ஒழிய நம்ம லக்னாதிபதி இந்த குறியீட்டு எடுத்து கொடுத்தது தவறவில்லை. அவங்களே பாராட்டுறாங்க. இந்த மாதிரி அமைப்புல எங்க இருக்குங்க. வேற ஒரு அப்ப உறுதியா சொல்றேன், ஒவ்வொரு கிரகமும் காரகம் இருக்கு. சனி தொழில் காரகன் அவர் இல்லைங்க. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா மாத்திக்கிறீங்க. அனுபவத்துல பாருங்க. ஆர்வலராக இருந்தாலும் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிறீங்க. சரியா? அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.